என்னோடய நேம் பாலாஜி. நான் திருவண்ணாமலை. இந்த இயர் ஜனவரியில் பெசன்ட் டெக்னாலஜி வேலச்சேரியில் வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் .NET கோர்ஸ்க்காக ஜாயின் பண்ணேன். இதில் ஃப்ரண்ட் எண்டில் வந்துட்டு ரியாக்ட் எடுத்திருக்கேன். அதனுடைய ட்ரெயினர் வந்து பாண்டி சார். அவர் ஃபுல்லாகவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். HTML CSS JavaScript bootstrap ரியாக்ட் வரைக்கும் எல்லாமே அவர்கிட்ட தான் பண்ணேன். ஸோ அதை வச்சு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். HTML CSS மட்டும் வச்சு தனியாக ஒரு ப்ராஜெக்ட், JavaScript வச்சு ஒரு ப்ராஜெக்ட், ரியாக்ட் வச்சு தனியாக ஒரு ப்ராஜெக்ட் மொத்தம். ஸோ ஸ்டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு இன்லைன் இன்டர்னலோட எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் மீடியா கொரிஸும் இதில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டைல் CSSல ரொம்ப ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். ஸோ இதில் பார்க்கும்போது நம்ம ஸ்கிரிப்ட் ட்ராக்கர் வந்துட்டு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே வந்துட்டு டிஃபைன் பண்ணிடுவோம். இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன சாங்ஸ் வேணும், என்ன இமேஜஸ் வேணும் அப்படின்றது லெட்டுன்ற ஒரு டேட்டா டைப்பில் வந்துட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கான இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஒவ்வொரு சாங்கும் நெக்ஸ்ட் மாறும்போதும் அதுக்கான பட்டன்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கான பாஸ் பட்டன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒவ்வொரு சாங் சேஞ்ச் ஆகும்போது அதனுடைய டைட்டில் சேஞ்ச் ஆகும், நெக்ஸ்ட் அது இமேஜ் சேஞ்ச் ஆகும், நெக்ஸ்ட் அதனுடைய கீழே இருக்க பட்டன்ஸ் வந்து ஓவர் ஆகும். ஸோ இதுதான் வந்து HTML CSS JavaScript யூஸ் பண்ணி பண்ண மியூசிக் பிளேயருக்கான அவுட்புட். ஸோ இதில் பார்க்கும்போது ஒவ்வொரு சாங் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கான பேக்ரவுண்ட் பிக்சர் சேஞ்ச் ஆகும். வித் என்ன சாங் பிளேடு, ஃபர்ஸ்ட் சாங்னா ஃபர்ஸ்ட் சாங், செகண்ட் சாங்னா செகண்ட் சாங் வரும். வித் அதுக்கான டைட்டில்ஸ் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்குல்ல அதுக்கான நேம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது போல மொத்தம் 8 பண்ணியிருக்கேன் நான். இதில் 8 சாங் சேஞ்ச் ஆகும்போது 8 ஃபோட்டோஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ தேங்க்யூ.